அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு பிடிவாதம். பிடிவாதம் என்றவுடன் குழந்தைகளின் பிடிவாதம் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் பிடிவாதம் என்பது நமது அனைவருக்கும் உண்டான குணம் என்பது சற்று நினைவு கூர்ந்து பார்த்தால் புரியும். ஒரு செயலை நமது குடும்பத்தினரோ நண்பரோ வேலை செய்யும் இடத்திலோ செய்ய வேண்டாம் என்றாலும் செய்வது மட்டும் பிடிவாதம் என்று கொள்ளாமல், ஒரு ஒப்பீனியன், ஒரு விஷயத்தை பற்றிய நினைப்பு, ஒருவரை பற்றிய கணிப்பு என பல வகையானவற்றை பிடிவாதம் என்று சொல்லலாம். சாதாரணமாக அன்பை வெளிப்படுத்துவது, அன்பை வெறுப்பது, அன்பை பெறுவது போன்றவற்றில் கூட பிடிவாதம் கொள்வதை காண்கிறோம். சிறு வயதில் குழந்தைகளை எடுத்துக்கொண்டால், பிறந்து வளர்ந்து தனக்கு ஒரு தங்கையோ தம்பியோ வந்துவிட்டால், அதாவது சைக்காலஜி சொல்வது போல் சிப்ளிங்ஸ் ப்ராப்ளம், தனது தாய் இன்னொரு குழந்தையை எடுப்பதும் கொஞ்சுவதும் பராமரிப்பதும், அப்பாவின் அன்பை இன்னொரு குழந்தை பகிர்வதிலும் பிடிக்காமல், எனக்காக எனது பெற்றோரின் அன்பு வேண்டும் என்பதில் ஆரம்பிக்கும் பிடிவாதம் வளர வளர எதையெடுத்தாலும் தனது சகோதர சகோதரிகளுடன் ஒப்பிட்டு பார்த்து அதனால் ஏற்படும் பிடிவாதம். பள்ளி செல்லும் வயதில் நண்பர்களுடன் பகிர்வதில், பேசுவதில் மற்ற தோழிகளுடன் ஒப்பிட்டு அதனால் ஏற்படும் குணம் பிடிவாதமாக உருவெடுத்து மேலும் மேலும் வளர ஆரம்பிக்கிறது. அப்படியே வளர்ந்து இதுபோன்ற சமயங்களில் தாய் தந்தையர் உடன் இருப்போர் கண்டித்து நமது செயலை பார்த்து இது வேண்டாம், இதை விட்டுவிடு என்று எடுத்து கூறும்போது புரிந்து கொண்டால் விட்டுவிட்டு நமது பழக்கத்தை மாற்றிக்கொள்வோம். இல்லையென்றால் அதுவே விஸ்வரூபம் எடுத்து பிடிவாதம் என்ற குணம் வலுவாக உருவெடுக்கிறது. அதன்பின் வாலிப வயது வந்தவுடன் படிப்பு, வேலைவாய்ப்பு, காதல், திருமணம், குழந்தைகள் என்ற இதுபோன்ற சூழலில் மற்றவருடன் போட்டி, மற்றவருடன் ஆலோசனை கேட்போம் என்றோ பெற்றோர் மற்றோர் தவறென்றால் எடுத்து கூறும் கருத்துக்களை எடுத்து கொள்வோம், நம்மீது நியாயம் இருந்தால் மற்றவரின் கேள்விகளுக்கு பொறுமையாக விளக்கமாக பதில் கொடுப்போம் என்ற எண்ணமும் இல்லாமல் அங்கே நமது பிடிவாதம் தலை தூக்கி நிற்கும். அதன்பின் மனைவி அல்லது கணவன், குழந்தைகள் என்று வரும்போது விட்டு கொடுத்து பழகியவர் விட்டு கொடுப்பர். அப்படி இல்லாத பிடிவாத குணம் கொண்டோர் நான் இப்படித்தான், நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என முரண்டு பிடிவாதத்தை கையில் பிடித்து கொண்டு அதனால் ஏற்படும் சங்கடங்களையோ, அதனால் பல கோபதாபங்களை மற்றவரிடம் ஏற்படுத்திவிட்டு அலைபவரையும் நாம் பார்க்கிறோம். இதனை பெருமையாக கூறுபவர் சிலர். அவர்களை பார்த்துவிட்டு நகைத்துவிட்டு விட்டு கொடுத்து போவோர் ஒரு சிறு சிரிப்பை சிரித்துவிட்டு தனது விட்டு கொடுக்கும் மனதையே, பெரும் குணத்தையே பிடிவாதமாக கொண்டோரும் உண்டு. இது ஒரு வகையான நல்ல பிடிவாதம். அதன்பின் பார்த்தால் வயது முதிர கணவன் மனைவி தனக்கு கணவன் உதவிகள் செய்ய வேண்டும் என்றும், மனைவி கணவன் தனக்கு நினைக்கும் மாத்திரத்தில் தனக்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்றும், இது வயது அதிகமாகத்தான் அதிகம் வளர்ந்து பிரியமாகி அன்பு தொல்லையாகி மற்றவரிடம் சொல்ல முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் எப்போதும் மனைவி தனக்கே வேண்டும் என்ற நினைப்பில் பிடிவாதம் பிடிப்போரும் உண்டு. ஆம், இது அனுபவித்தவருக்கே புரியும். இளம் வயதை விட வயது ஆகத்தான் இவ்விஷயத்தில் பிடிவாதம் அதிகமாக வளர்கிறது. என்ன நேயர்களே, நாம் இது போன்ற பிடிவாதங்களை விட்டுவிட்டு நமது நல்ல குணங்களை வெளிப்படுத்தி மற்றோருடன் ஒட்டி உறவாடி மகிழ்ந்து நண்பை விதைத்து அழகாக வாழ்வோம். நமது வாழ்க்கை நமது கையில்தான். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.